தென்காசியில் ஒரு அழகான கிராமம் அமைந்திருந்தது. அங்கே வயல்கள் பசுமையாக இருக்கும், பறவைகள் இனிமையாக கீச்செழுப்பும், மக்கள் உழைப்புடன் வாழ்க்கையை நடத்துவார்கள். அந்த கிராமத்தில் அருண் மற்றும் சூர்யா என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக விளையாடியும் படித்தும் வாழ்ந்தும் வந்தனர். அனைவரும் அவர்களை அழகிய நட்பிற்கு உதாரணம் என்று பாராட்டுவார்கள். ஒரு நாள் கிராமத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் அருண் மற்றும் சூர்யா ஒரே அணியில் இருந்தனர். விளையாட்டின் இறுதியில் அருண் ஒரு தவறு செய்தான். அதன் காரணமாக அவர்கள் அணி தோற்றுவிட்டது. அந்த நேரத்தில் கோபத்தில் சூர்யா கடுமையான வார்த்தைகள் பேசினான். நீ முட்டாள்தான், உன்னால் எதுவும் சரியாக செய்ய முடியாது, இப்படி இருந்தா நீ எப்போதும் தோற்பதே உறுதி. அந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தை ஆழமாக புண்படுத்தின. அருண் மிகவும் வருந்தினான். அவன் எதுவும் பேசாமல் நடந்து சென்றான். அன்றிலிருந்து அருண் சூர்யாவிடம் பேசுவதை தவிர்த்து விட்டான். 2 நாட்கள் கழிந்த போது சூர்யா அருண் ஏன் பேசவில்லை என்று கவலைப்பட்டான். அவன் சந்திக்க சென்ற போது அருணின் முகத்தில் காணப்பட்ட அமைதியும் விலகிய தனிமையும் அவனை இன்னும் வேதனைப்படுத்தியது. அவன் உண்மையில் தவறு செய்து விட்டதாக உணர்ந்தான். அவன் போய் மன்னிப்பு கேட்டான். அருண், தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, நான் தான் தவறு செய்தேன். ஆனால் அருண் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இதை பார்த்து கிராமத்தின் மூத்த வயதுவர் ராகவன் தாத்தா அவர்களிடம் வந்தார். என்ன குழந்தைகளே, ஏன் நண்பர்கள் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள்? சூர்யா நடந்ததை கூறினான். ராகவன் தாத்தா அருணை ஒரு பழைய மரத்திற்கு பக்கத்தில் அழைத்துச் சென்றார். அவர் சூர்யாவிடம் ஒரு ஆணி மற்றும் சுத்தியை கொடுத்தார். சூர்யாவை இந்த மரத்தில் ஒரு ஆணியை அடித்து பின் அந்த ஆணியை அகற்ற சொன்னார். சூர்யா அதை அகற்றினான். மரத்தில் ஒரு ஆழமான குழி இருந்தது. இந்த குழியை பார்க்கிறாயா? இது போல ஒரு கடின வார்த்தை ஒருவர் மீது ஆழமாக புண்படுத்தும். அந்த வார்த்தையை நீ திரும்ப போக்க முடியாது. மன்னிப்பு கேட்டாலும் அந்த வலி இருக்கத்தான் செய்யும் என்று ராகவன் தாத்தா சூர்யாவிற்கு அறிவுரை கூறினார். சூர்யா உண்மையிலேயே தவறை புரிந்து கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவன் அருணின் கைகளை பிடித்து கூறினான். அருண், நான் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்மையாக வருந்துகிறேன். இனி எந்த ஒரு நேரத்திலும் கோபத்தில் எதையும் சொல்ல மாட்டேன். மன்னித்து விடு. அருண் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். அவன் சூர்யாவின் உண்மையான மன்னிப்பை உணர்ந்து விட்டான். அவன் சூர்யாவை அணைத்துக் கொண்டான். வார்த்தைகள் அரண்மனையை உருவாக்கலாம், அதை இடிக்கவும் செய்யலாம். நாம் பேசும் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். அந்த நாளிலிருந்து அருண் மற்றும் சூர்யா ஒருவருக்கொருவர் கவனமாக பேசினார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை பரப்பினர். வார்த்தைகள் ஒரு ஆணியைப் போல, அவை புண்படுத்தலாம், ஆனால் மறையாது. நாம் பேசுவதற்கு முன்பு நிதானமாக யோசிக்க வேண்டும். மன்னிப்பது நல்லது, ஆனால் ஒரு முறை சொல்லப்பட்ட வார்த்தைகள் மறக்க முடியாது. ஒரு கடுமையான வார்த்தை ஒரு ஜீவனை உருக்கலாம். ஒரு இனிய வார்த்தை ஒரு உயிரை உயிர்ப்பிக்கலாம்.